பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்கல்ல, ஒரு சின்ன பையனை தேர்தலில் ஜெயிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின மாதிரி எஸ்ஏ சந்திரசேகர், என் பையன் கூட நீ கூப்பிட்டு யாருமே வரல, யாராவது வாங்க ப்ளீஸ், அப்போதான் என் பையனை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனா நினைப்பாங்க, அப்பயாவது அவனுக்கு அந்த லுக் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் கதர்னா மாதிரி விஜயோட எஸ்ஏ சந்திரசேகரும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கே ஒரு குரல் கொடுக்க முடியல. அந்த படத்துக்கு என்ன நெருக்கடின்னு சொல்ல முடியாத, தைரியம் இல்லாத விஜய் வந்து காங்கிரஸுக்கு வந்து பவர் கொடுக்க போறாருமா. பையனே உங்களை சேர்க்கல, இல்லை பையன் கூட கூட்டணி யார் சேரணும்னு இவர் வந்து குரல் கொடுக்குறாருன்னா, அதாவது பந்தியிலே இடம் இல்லை, எலக்ட்ரிஷியல்னு சொல்ல மாதிரி பையன் கட்சிக்குள்ளேயே ஒன்று சேர்க்கல. 40ஆவதா இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறானா, அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 39 பத்தி அவன் யோசிப்பானா மாட்டானா? நான் அப்புறம் எதுக்கு கூட்டணிக்கு பிச்சை எடுக்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? கூட்டணி அப்படிங்கறத வந்து நான் வந்து ஒரு சரியான கண்ணோட்டமா தான் பாக்குறேன். ஆனா இவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ தான் 234 தொகுதியிலையும் ஜெயிக்க போறிய, உனக்கு எதுக்கு கூட்டணி? எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? நீ ஒப்பாரி வைக்காம உங்க அப்பா விட்டு அழு வைக்கிற. சரி, இப்ப இவர் அதிகாரத்துக்கு வந்து உட்காந்து நொட்டிட்டு வராமா? இப்ப இவர் மட்டும் ஒரு நாளே கிளிக்க முடியாது, ஆனா திமுக மட்டும் ஒரு நாள் எல்லாத்தையும் கிழிச்சிடணுமாமா? 75 ஆண்டுகாலமாக திமுக இங்க என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வந்திருக்கு. இப்ப இவனால ஒரு நாள் எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்னு சொல்றான்ல சார், அப்புறம் எதுக்கு நீ திமுக குறை சொல்லியிருக்கு? இல்ல வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவியா? நான் விஜய் வந்து துப்பு இருந்தா, வக்கு இருந்தா, அறிவு இருந்தா, யோகியதை இருந்தா, நீ பெரிய வந்து யோகியஸ்தனா இருந்தா, நீ ஊழலே பண்ணாத உத்தம புத்திரனா இருந்தா, திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க, நீ போய் கோர்ட்ல கேஸ் போடு பார்க்கலாம். எனக்கு எதுக்குங்க பணம் அப்படின்னு கேக்குறேன். அதான் உனக்கு எதுக்கு பணம்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் பெனால்ட்டி போட்டோன்னு கோர்ட்டுக்கு ஓடணும்ல. ஏற்கனவே சீமான் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்களோட மண்டையை கழுவினோம், அதே மாதிரி விஜய் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்களோட மண்டையை கழுவி விட்டுருக்கோம். மக்களுடைய சக்தி திரளாமல் பார்த்துக் கொள்வது அப்படின்னு வேலை செய்யக்கூடிய 6 அவதார் குட்டிகளில், பிஜேபி அனுப்பிச்ச குட்டிகளில் இவங்கெல்லாம் ஒரு குட்டிகள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு அழைப்பு, அதாவது விஜயுடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு, தாவேகா கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா விஜய் உங்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பாரு, ஏன்னா உங்கள் கட்சி எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக காங்கிரஸிலிருந்து தாவேகாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது, திமுக எதிர்ப்பு குரல் வருது. குறிப்பாக அந்த மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டியிடும் சொல்லி இன்றைக்கு கை சின்னம் சார்பாக அந்த போஸ்டர்லாம் ஒட்டிக்கிறது பார்க்குறோம். இந்த சூழலில் தான் கனிமொழி அவர்கள் டெல்லியில் போயிட்டு வந்து ராகுல் காந்தி சந்திச்சுட்டு வந்து தொகுதி பங்கீடுலாம் சுமூகமாக முடியும்னு சொல்லப்படுது. இந்த தாவேகாவுக்கு காங்கிரஸ் வாங்கன்னு எஸ்ஏ சந்திரசேகர் புதுசாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்காருல, அது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் போஸ்டர் ஒட்டினது அதெல்லாம் அடுத்ததாக வரும். விஜய் வந்து தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து வாழ்வு கொடுக்க போகிறாராமா, அதிகாரத்தை கொடுக்க போகிறாரு. அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கே ஒரு குரல் கொடுக்க முடியல. அந்த படத்துக்கு என்ன நெருக்கடின்னு சொல்ல முடியாத, தைரியம் இல்லாத விஜய் வந்து காங்கிரஸுக்கு வந்து பவர் கொடுக்க போகிறாராமா. அதை எஸ்ஏ சந்திரசேகர் சொல்கிறாரு. அவங்க அப்பா முதல்ல அந்த கட்சியில் இருக்காரா? பையனே உங்களை சேர்க்கல, இல்லை பையன் கூட கூட்டணி யார் சேரணும்னு இவர் வந்து குரல் கொடுக்குறாருன்னா, அதாவது பந்தியிலே இடம் இல்லை, எலக்ட்ரிஷியல்னு சொல்ல மாதிரி பையன் கட்சிக்குள்ளேயே ஒன்று சேர்க்கல. ஒன்று சாதாரணமாக கூட வந்து அப்பான்னு மதித்து பேசுறது இல்லை அப்படிங்கிறதான் வெளியில் இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து காங்கிரஸுக்கு பவர் கொடுக்குற முதல்ல அவங்க அப்பாவுக்கே பவர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை கூப்பிடுறது அப்படிங்கிறது, இப்போது காங்கிரஸை அழைத்தார் அப்படிங்கிறதையும் தாண்டி பொதுவாக வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு அழைக்கிறார் இல்லையா. கூட்டணிக்கு வேணும் அப்படின்னா ஒரு புது கட்சி ஒருத்தர் வந்து தொடங்கியிருக்கிறார். கூட்டணி வேணா அவர் போய் மற்ற கட்சி தலைவர்களை பார்க்கணுமா, இல்லை மற்ற கட்சி தலைவர்கள் வந்து இவரை பார்க்கணுமா, விஜய் பார்க்கணுமா? இவர் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறார். இப்போ கூட்டணிக்கு வாங்க நான் அதிகாரம் தரேன்னு சொல்பவர் யார்? 10-20 வருஷம் மக்களுக்காகவும் மாநிலத்திற்காகவும் போராடினவரா? அதுக்காக போராடி ஜெயிலுக்கு போனவரா விஜய்? இல்லை ஒரு 4-5 தேர்தலில் நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தவரா? அதுவும் இல்லை. இல்லை ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு ஒரு தெளிவாக ஏதாவது பேசி அந்த கட்சியினுடைய தொண்டர்களை அரசியல்படுத்தின ஒருத்தரா விஜய்? இல்லை. எதுவுமே பண்ணாத ஒரு விஜய், எதுவுமே தெரியாத ஒரு விஜய். காங்கிரஸ் எல்லாமே ஏபிசின்னு எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், அந்த கட்சியை கூட்டணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு அதிகாரம் தரேன், பவர் தரேன்னு சொன்னால் சிரிப்பா இல்லை? இப்போ வரவங்க கேட்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை எலெக்ஷனில் நின்ன, உன்னோட ஓட் பேங்க் என்ன, மக்கள்கிட்ட உன்னுடைய ஐடியாலஜியோட அக்செப்டன்ஸ் என்ன, நீ இந்த மாநிலத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்குன்னு விஜயை பார்த்து கேட்பாங்களா இல்லையா? செல்வ பிறந்தக்கு பதில் கொடுத்தாரு, எங்கள் கட்சிக்கு ஹார்லிக்ஸை பூஸ்டாக கொடுக்க வேண்டாம், அது ராகுல் காந்தி தருவார்,
நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அதாவது புசியானந்த் தானே சொன்னாரு 4 தொகுதியில விஜய் ஜெயிப்பார், 4 இல்லை 234 தொகுதியிலையும் விஜய் ஜெயிப்பாரு அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க தான் அவ்வளோ பெரிய பவர் ஆச்சுல்ல, எதுக்கு காங்கிரஸ் மேல அவ்வளோ அன்பு விஜய்க்கு? ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டார், ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து ப்ரெஷர் கொடுக்குது, அது மாதிரிலாம் நடந்து கூட ஏதோ ஒன்று. அது ராகுல் காந்தி போட்ட ட்வீட்லேயே நம்மளுக்கு வந்து விமர்சனம் இருக்குது. இதுக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கே என்னையா சம்மந்தம் இருக்குது? யார் யார் ராகுல் காந்திக்கு இப்படி தப்பாக சொல்லி கொடுத்தது அப்படின்லாம் நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறோம். ஒரு படத்துக்கான ரிலீஸை மட்டும் அவர் ரிலீஸாக பார்த்துருக்கலாமே தவிர படம் ராகுல் காந்தி அப்படியெல்லாம் ஒரு மென்ஷன் பண்ணி இருந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். பட் பரவாயில்ல விடுங்க, உன்னோட படத்துக்கு தானே ராகுல் காந்தி ஒரு ட்வீட்டு போட்டார், அந்த ட்வீட்டை அக்னாலஜ் பண்ணியா? அதை நீ ஒரு ட்வீட்டாவது பண்ணியா? ஏதாவது பண்ணியிருக்கிறியா? இதுக்கு முன்னாடி அதிமுக கிட்ட பேசினேன், அவங்க வரல. இருக்கிற எல்லா கட்சிக்கிட்டையும் ஆளை விட்டு பேசி பார்த்தேன். பொலிட்டிக்கல் புரோக்கர் சவுக்கு சங்கரையே கூட பார்த்துருக்கேன். சரிங்களா? யாருமே வரலன்னா காங்கிரஸ் வாங்க, நாங்கள் உங்களுக்கு பவர் கொடுக்குறோம் அப்படின்னு விஜய் சொல்வது அப்படிங்கிறது அரசியலை வந்து இவர் ஏதோ சினிமா மாதிரி நினச்சிக்கிட்டாரு. வந்து டைலாக் அடித்தா எல்லாரும் நம்பி வந்துடுவாங்க. அது ஒரு தந்தையினுடைய வருத்தமாக பார்க்கலாம் இல்லையா? ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு, அதிகாரத்தில் பங்கு தரன்னு எல்லோருக்கும் அழைத்து கொடுத்துருக்காரு. சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி காங்கிரஸ் வரைக்கும் யாருமே வரமாட்டீங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு அவருடைய கும்பலை பார்க்கலாம் இல்லையா? பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சின்ன பையனை தேர்தலில் ஜெயிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின மாதிரி எஸ்ஏ சந்திரசேகர், என் பையன் கூப்பிட்டு யாருமே வரல, யாராவது வாங்க ப்ளீஸ், அப்போ தான் என் பையனை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனா நினைப்பாங்க, அப்பயாவது அவனுக்கு அந்த லுக்கு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் கதர்னா மாதிரி விஜயோட சி சந்திரசேகரும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, என் பிள்ளை கூட யாராவது வந்து நில்லுங்க, யாராவது சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ எந்த அளவிற்கு இவர்கள் அந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு அரசியல் பண்பை இவங்க எந்த அளவுக்கு ஒரு மலினமாக பார்க்குறாங்க. சார் நாங்கள் உங்களுக்கு வந்து அதாவது இப்போ கட்சியிலேருந்து யாருமே இது வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லலை, காங்கிரஸ் வாங்க கூப்பிட்டாச்சு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோன்னு வாங்கன்னு சொல்லலை. ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர் சொல்கிறாருன்னா அப்போ விஜய் அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறாரு, அந்த தகவல் அவருக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம். அப்பனா உள்ளே சேர்க்கல, அப்புறம் விஜய் வருத்தத்தில் இருந்தது எப்படியோ அவருக்கு தெரியும். நம்ம கூட யாராவது வரலாம் இல்லையா? நான் அவரே என்னென்னவோ சொன்னார் இல்லையா, டைலாக் அடிச்சார் இல்லையா, அந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு யாருமே வரல. ஏன்னா நீ நடந்து கொண்ட விதம் அந்த மாதிரி இருக்கு. கரூர் சம்பவத்தில் ஒரு பொறுப்பற்ற தனத்தோட தார்மீக பொறுப்பேற்றுக்காம ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு பண்பு இல்லாம ஓடி ஒளிஞ்சவன் நீ. சரி, நீ ஒரு தலைவர் அங்கே போனால் வந்து மறுபடியும் வந்து கூட்டம் சேரும் அப்படின்னு நீ வந்து அந்த ஒரு முன்னெச்சரிக்காக அந்த முன்னெச்சரிக்கைத்தின் சிந்தனை அவனுக்கு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லேட்டாக வந்திருக்க மாட்டான், கூட்டத்தை கூட்டி இருக்க மாட்டான், அதுக்குள்ளே வண்டியை விட்டுருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். பட் சரி, நடந்து போயிடுச்சு. உன்னுடைய அடுத்த கட்ட கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகளையாவது நீ முடுக்கி விட்டுருக்கணும்ல. உடனே களத்தில் போய் நில்லுங்க, என்னென்னு பாருங்கள், காவல்துறை கூட சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அவங்களும் ஒரு மாதம் காணாமல் போயிட்டாங்களே. அப்புறம் நீ பேசுகிற விதம், எதிர்கொள்ளுகின்ற விதம், அந்த வண்டியில் உட்காந்துட்டு கழுத்தை சீவுற மாதிரி ஒரு ஆக்ஷனு, லைட்டை ஆஃப் பண்ணி போட்டது, சைக்கோத்தனம். ஒரு பொறுப்பேற்றுக்காமல் எல்லாத்துக்கும் வந்து திமுகவை கை காட்டுறது. இப்போ காங்கிரஸை வாங்க பவர் கொடுக்குறேன்னா காங்கிரஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்கும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸில் அலிம்புகாரி மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த கேள்வியை வந்து கேட்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் அப்படிங்கிறது முழுக்க பிஜேபி எதிர்ப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்வதன் மூலமாக நான் நம்புகிறேன். அப்போது காங்கிரஸ் என்ன கேட்கும், நீ ஃபாசிச பிஜேபியை நீ எந்த அளவுக்கு நீ எதிர்த்து இருக்கிற, அந்த நிலைப்பாடில் அந்த கொள்கையில் உன்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி கேட்குமா கேட்காது? கேட்கும். ஆனாலும் காங்கிரஸ்லேருந்து பல்வேறு ஆதரவு நிலைப்பாடுகள் விஜய்க்கு இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு இருக்குல்ல. அப்போ ராகுல் காந்தி தான் உறுதியாக இருக்கிறாரா விஜய் வேண்டாம் அப்படின்னு? இல்லைங்க, நான் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி அலையன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்சியில் பல பேர் இருப்பாங்க. சில தலைவர்கள் வந்து சரி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. போஸ்டர் விட்டுட்டும், பேனரை தூக்கிட்டு நடக்கட்டும், இல்லை அங்க பிரதர்ஷனம் கூட பண்ணட்டும் காங்கிரஸில் இருக்கிறவங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே நடக்க போகிறது. ஏற்கனவே இங்கே காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க ராகுல் காந்தியை போய் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறாங்க. அதை ஒட்டி நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது இப்போ வந்து திமுகலேருந்து கனிமொழி அவர்கள் போய் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் சார், ராகுல் காந்தி கேள்வி கேட்பாரா மாட்டாரா விஜய் பார்த்து? நீ பாசிசத்திற்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக உன்னுடைய செயல்பாடு என்ன, உன்னுடைய சிந்தனை என்னவா இருக்குது, அதை ஒட்டி கொள்கையில் நீ என்ன செயல்பட்டுருக்க அப்படின்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஒரு லீடர்?
ஒருத்தன் புதுசாக அதாவது நான் திரும்பவும் தான் சொல்கிறேன், புதுசாக ஒரு கட்சி தொடங்கியவன் தொடங்கி 2 வருஷம்தான் ஆகுது, அதுவும் எந்தவித அரசியல் சிந்தனையும் இல்லாமல் பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய விஜய் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுவாங்களா? காங்கிரஸ் மேலே நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கட்டும், ஆனால் காங்கிரஸ் வந்துருமா? ராகுல் காந்தி அப்படி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக யோசிக்காமல், ஐயோ விஜய் பவர் கொடுக்குறேன்ட்டார், வாங்க வாங்க ஓடி போய் எல்லாரும் அந்த பவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வருவாரா? சார் யார் கூப்பிடுறது சார்? இப்போ சின்ன பையன் பிளக்கா பையன் மற்ற கட்சிகள்லாம் பார்த்து வா கூட்டணிக்கு நான் உனக்கு அதிகாரம் தரேன்னா செவிலே விட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷமாக களத்தில் இருக்கிறோம், இவ்வளோ வருஷமாக மக்கள் கூட நின்றுருக்கோம், தேர்தலில் நின்று எங்களோட வாக்கு வங்கி இதுங்கிறத நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். இல்லை நாங்கள் அட்லீஸ்ட் தைரியமாக தேர்தலையாவது சந்தித்தோம். ஏண்டா நீ கட்சி தொடங்கினதுக்கப்புறம் ஏண்டா எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷனில் நிற்கலன்னு நம்ம கேட்டோம்ல. நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்போம். ஏன் நீ நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்ச? அந்த தேர்தலில் உன்னோட கருத்து என்னன்னாது இலக்கு முதலமைச்சர் தானே இலக்கா? அதை தான் சொல்ல வரேன். அரசியல்வாதிக்கும் அதிகாரத்திற்காக வருபவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? விஜய் அதிகார போட்டிக்காக மட்டுமே தான் வந்திருக்கா. முதலமைச்சர் சீட்டில் போய் என்ன நோகாமல் கொண்டு போய் உட்கார வச்சிருங்க, நான் பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக தான் இருப்பேன், நீங்கள் போங்க தெருவில் போய் நடங்க, நீங்கள் போய் மக்களை போய் பாருங்கள், நான் உள்ள சொகுசாக கேரவன்லேயே உட்காந்துக்கின்னு இருப்பேன், நீங்கள் என் வண்டியிலே இடித்து செத்தா கூட நான் அப்படியே காரில் உட்காந்து அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு இப்படின்னு ஒரு சைக்கோத்தனமாக ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு போவேன். என்னடா நம்மளுடைய ரசிகன் தானே, நம்ம பின்னாடி விழுந்துட்டானே, நான் வண்டியை கூட நிறுத்த மாட்டேன், என் ரசிகனே செத்து போனா கூட நான் நேரில் போய் ஆறுதல் சொல்ல மாட்டேன், என் பங்களாவுக்கு கூப்பிட்டு தான் நான் ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட்டணிக்கு வாங்க நான் உங்களுக்கு பவர் கொடுக்குறேன்னு சொன்னால், சார் இதெல்லாம் எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்குது சார். அரசியல் களத்தை விஜய் என்ன எவ்வளோ கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, மக்களை என்ன ஒரு கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி அந்த சிந்தனையில் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தன் படத்தை 2000-3000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து ஒரு நடிகனுக்கு அந்த மாதிரி ஒரு மலினமான எண்ணம் தான் வரும். அதை தான் வச்சுருக்காரு. விஜயோடைய இந்த வீழ்ச்சிக்கு, விஜயோடைய இந்த முடக்கத்துக்கு காரணமே திமுகவுடைய சூழ்ச்சின்னு ஆதவர்ஜனா சொல்கிறாரு. இப்போ கரூர் சம்பவம் குறித்து நீங்கள் சொன்னீங்க. கரூரில் அவருடைய பிரச்சாரம் இந்நேரம் முடிவடைஞ்சிருக்கும் தமிழ்நாடு பூரா. அதை அவர் எந்த மாவட்டத்துக்குமே போகக்கூடாதுன்னு கரூரில் இப்படி ஒரு சம்பவத்தை திமுக அரங்கேற்றி ஒரு சூழ்ச்சி பண்ணி தலைவரை முடக்கியிருக்கிறாங்கன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாங்க. கரூருக்கு விஜய் லேட்டாக வந்தது காரணம் யார்? விஜயோட வீட்டு பாத்ரூம் கதவை யாராவது பூட்டினாங்களா? திமுக காரன் தான் பூட்டினானா? குளிக்காமல் அவரால் வெளில வர முடியல அப்படின்னு, இல்லை பெட்ரூம் கதவை வேணா மூடிட்டானா? என்ன சார் நீ ஏன்டா லேட்டாக வந்த? நீ ஏன்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ வண்டியை முன்னாடி எடுத்துகிட்டு போனேன்? உன் கண்ணை எதிர்க்க மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சும் நீங்கள் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு பிறகும் நீ தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதுக்கு பிறகும் பேசிட்டே இருந்தவன் தானே நீ? நீங்கள் யோகியஸ்தனாக இருந்தா ஏன்டா கரூரை விட்டு ஓடி போனீங்க? ஏன் மக்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சந்திக்கல? ஒரு மாதம் எல்லாரும் அப்படியே மான்காரத்தை மாதிரி பறந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஏங்க அறிவில்லாமல் தன்னுடைய ரசிகர்கள் தன் கூட்டத்திற்கு வந்தவங்க, அவங்க கூட்டம் தானேங்க போனாங்க, அவங்க கூட்டம் தானே போனாங்க. இதை விடுகிறார் விஜய், இதோ விடுகிறார் விஜய்னு சொன்னது யார்? அந்த கட்சியினோட ராஜ்மோகன் வீடியோ இருக்குல்ல, யாருங்க 7 மணி நேரம் லேட்டாவான்னு சொன்னது யாருங்க? திமுகவா? இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு, எந்த சம்மந்தமே இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? நீ கொஞ்சமாவது அப்படி நான் என்ன சொல்கிறேன், மக்களை எந்த அளவிற்கு நீ ஒரு கீழ்த்தரமாக நினைத்திருந்தால் நீ என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எந்த டைமுக்கு வரேன்னு சொன்ன? நீ எந்த டைமுக்கு வந்த? ஏன் லேட்டாக வந்த? ஏன் க்ரௌடு அதிகமாக இருக்குது, முன்னாடியே வண்டியை நிறுத்துன்னு சொல்லும்போது நீ ஏன் நிறுத்தலை? ஏன் நீ உள்ளே வந்த? சார் ரொம்ப சிம்பிள், மயக்கம் போட்டு விழறாங்கன்னு தண்ணி கொடுத்தவன் அவன் தான். தொடர்ந்து ஏன் சார் பேசணும்? இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் அதை தான் சொல்ல வரேன். இவன் அரசியல் தெரியாமல் ஒரு அதிகார போதைக்காக வந்துட்டான். அவன் கூட இருக்கிறவங்களும் அரசியல் அறிவுரை சொல்லக்கூடிய பண்போ ஆற்றலோ அறிவோ இல்லாதவர்கள். விஜய் அப்படிப்பட்டவர்களை பக்கத்திலேயே வச்சுக்கல. அப்படி ஒரு மூத்த அரசியல்வாதியை பக்கத்தில் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைவன் இவ்வளோ லேட்டாக கிளம்பும் போது கண்டிப்பாங்க. ஏன் ஒரு தலைவனாக இருக்கிற நீ ஏன் இப்படி பார்ட் டைம் அரசியல் பண்ணலாமா? ஒரு கொள்கையை சரியாக பேச தெரியலையே உனக்கு? அதுக்கு நீ பயிற்சி எடுத்துக்க வேண்டாமா? எப்படி தலைவர்களை புரிஞ்சுக்கணும், எப்படி தொண்டர்களை அரசியல் படுத்தணும்னு இதெல்லாம் நீ கற்றுக்க வேண்டாமான்னு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் விஜய் ஏற்கனவே அந்த ஒரு
புகழ் போதையில் இருக்கும் பொழுது அரசியல் அறிவும் இல்லாமல் வந்ததை அவரை சுற்றி இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பாவம் ஜெயலலிதா மாதிரி, ஐயோ அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, கூட அந்த சசிகலா குடும்பம் தான்ங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஜெயலலிதா எப்படி ஒரு சைக்கோவோ அதே மாதிரி சசிகலாவும் ஒரு சைக்கோ, விஜய் எப்படி சைக்கோவோ அதே மாதிரி விஜய் சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சைக்கோவாக இருக்கிறார்கள். அப்போ இவர் கூட்டணிக்கு கூப்பிட்டா யார் சார் நம்புவாங்க? யார் நம்புவாங்க சொல்லுங்க? அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? யாருமே கூட்டணிக்கு போகலை. இன்றைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் வெளிப்படையாகவே வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ தேர்தலில் ஏற்கனவே 40% வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இந்த தேர்தலை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு பார்க்குறேன். சார், விஜயோட மனநிலை என்னன்னு அங்கே யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் யார்கிட்டயுமே எதுவுமே பேச போகிறது கிடையாது. அவர் வந்து ஒரு கூண்டுக்குழி மாதிரி ஒரு பங்களாக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இருங்க, இப்போ திமுக வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், எம்பிக்கள் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம்னு போட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் உட்காந்து பேசுகிற வீடியோவையும் ஃபோட்டோஸையும் நம்ம பார்க்குறோம். செயல்வீரர்கள் கூட்டம் போடுறாங்கல்ல சார், அந்த மாதிரி இவருடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவர் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்திருக்கா? ஏன்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, இத்தனை ஆண்டு காலம் 2000 ரூபா கொடுத்து நம்ம படத்தை பிளாக் டிக்கெட் வாங்கி பார்த்த மடப்பசங்க நம்ம போய் வந்து எலெக்ஷனில் நின்னா நம்மளை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த ஆசையில் வந்திருக்கிறாரு. அவருக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. கல அரசியல் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசுகிறோம், சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம், கருத்துக்களை பதிவு செய்கிறோம். ஆனால் கல அரசியலுக்கு போனாலும் அது இன்னும் எந்த அளவிற்கு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஓரத்தில் நிற்கிற நம்மளுக்கே அது புரியும் பொழுது இந்த ஓரத்துக்கு கூட இது வரைக்கும் விஜய் வந்ததில்லை, களத்தில் அவருக்கு போனதே கிடையாது. அப்போ அவருக்கு இதை பற்றின எந்த அடிப்படை புரிதலுமே கிடையாது சார். அப்படி ஒரு புரிதல் இருந்திருந்தால் அந்த ஸ்டேஜில் பேசினார் பாருங்க, நம்ம கூடயும் சில பேர் வரலாம் இல்லையா, அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னார் அந்த ரைமிங்கா. இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேச மாட்டான். இப்போ எல்லாருக்குமே வந்து விஜய் பேசுறது ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும்ல. அவங்க பொலிட்டிஷியன் பேசுறதுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அது என்னவோ ஒரு மாதிரி இருக்குதுங்க, அவங்க என்னவோ பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியல. பட் விஜய் இந்த மாதிரி வந்து ஒரு ரைமிங்காக பேசணும்னு புரியுது. ஆனால் அது மிகவும் தவறானது, பண்பற்ற பேச்சுத்தனம். இப்போ ஏன் வந்து இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள்லாம் இந்த ஒரு 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 ஃபார்மலாக பேசுகிறாங்க. எல்லாவற்றையும் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது. இப்போ மாநிலத்திற்கு ஒரு ஆபத்து வருது, தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறத சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணணும், அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்படியே இந்த மாதிரி ரைமிங்கெல்லாம் பேசுவாரா? ஒரு அரசியல் தலைவருக்குரிய பண்போடு நாகரிகத்தோடு அந்த சப்ஜெக்டை எப்படி பேசணுமோ அப்படி தானே பேசுவார். அப்போ இவன் பேசின தோரணை எப்படி இருந்தது? இன்றைக்கு கலா யதார்த்தத்துக்கு வந்துட்டார்ல. கடந்த மேடையில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த மேடையில் அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு வெளிப்படையாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கல யதார்த்த புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கலாமா? இல்லை, கல யதார்த்தம்லாம் புரியல அவருக்கு. அதாவது அதிமுகவை கூப்பிட்டாங்க, வரல. ஏண்டா நேற்று வந்த பிள்ளைக்கா பையன் நீ கூப்பிட்டு நான் வர்றதாடா, எனக்கு மோடிஜியோட ஆசீர்வாதம் இருக்குடா, நீ என்னடா எனக்கு பவர் கொடுக்கறதுன்னு அதிமுக வரல. ஏன் அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி ஏன் விஜய் விமர்சனம் பண்ணல? இப்போ அதிமுக இவரோட கொள்கை எதிரி பிஜேபியோட கூட்டு சேர்ந்துருக்கு, அதை ஏன் இவர் இன்னும் விமர்சனம் பண்ணாமல் இருக்காரு? இப்போ கூட்டணி உங்களுக்கு இல்லை அப்படின்னோடனே அதிமுக இவரை பற்றி பேசுறது, அவங்க இவரை பற்றி பேசுகிறாங்க. பட் விஜய் இன்னும் நேரடியாக பேசலை. விஜய் இன்னும் எதுவுமே நேரடியாக பேசவில்லை. அதனால இப்போ காங்கிரஸை கூப்பிடுறாரு. ஏன்னா இப்போ களத்தில் இல்லாத அதிமுக பற்றி யாரும் விமர்சிக்க வேண்டாம், நமக்கும் திமுக போட்டின்னு ஆதரவு வந்து இனி அதிமுக பற்றி யாரும் பேசாதீங்க. ஏன்னா அதிமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கல்ல, பிளாக் டிக்கெட் அது இதுன்னு, அதனால இனி அதிமுக பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஒரு ஆமாம். அதில் ஒருத்தர் கூட போட்டிருந்தாங்க, ரொம்ப அதிமுகவை நோண்டுறேன், ஊழல் இருக்கிறேன்னு சொல்லாதீங்கடா, அப்புறம் கூவத்தூர் விஷயம் எடுத்தாங்கன்னா நீங்கள் தானே நாரி பெறுவீங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காவை அதிமுக திட்டுறதும் இவங்க அவங்கள திட்டுறதும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே கூட்டணி பேர மடியில் அப்படிங்கிறதுனால தானே இதுக்கப்புறம் பேசாதீங்க, களத்தில் அதிமுக இல்லைன்னா எப்படி சார்? நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். இவங்க எந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றுறாங்க. களத்தில் அதிமுக இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்குது. பிஜேபி இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? கல்வி நிதியை கொடுக்க மாட்டேங்குது, தமிழை புறக்கணிக்குது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து முடக்குது, எஸ்ஐஆர் மூலமாக ஓட்டை பறிச்சிருக்குது, தேர்தல் நடைமுறையை வந்து கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஜனநாயகத்தை வந்து பாழ்படுத்திக்கிட்டு இருக்குது. பல ஆபத்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபியால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிஜேபி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறது, அதுவும் களத்தில் இருக்கு. அந்த பிஜேபியோட அதிமுகவும் களத்தில் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுக இருக்கு.
இப்போ இவர் போட்டிக்கு வராருல, அவனும் தானே போட்டியில நிக்கிறான். நீ எப்படி ஆளுங்கட்சியை மட்டும் நான் பேசுவேன், ஆனா எனக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் ஒரு போட்டிக்கு வரான், அவனை பத்தி நான் பேசவே மாட்டேன்னு சொன்னா, இது அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை ஏமாத்துற வேலை சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு பையன் இருக்கான் சார், செகண்ட் ரேங்க்னு விஜய் சொல்ல முடியாது, அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பையன் எடுத்திருக்கான். விஜய் இப்போ 40ஆவதா வந்திருக்கிறாரு, அவர் தான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. 40ஆவதா இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறானா, அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 39 பத்தி அவன் யோசிப்பானா மாட்டானா, இல்ல தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னொரு 40 பத்தி யோசிப்பானா மாட்டானா? நான் அப்புறம் எதுக்கு கூட்டணிக்கு பிச்சை எடுக்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? கூட்டணி அப்படிங்கிறத நான் ஒரு சரியான கண்ணோட்டமாக தான் பார்க்குறேன். ஆனால் இவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீ தான் 234 தொகுதியிலையும் ஜெயிக்க போறிய, உனக்கு எதுக்கு கூட்டணி? எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? நீ ஒப்பாரி வைக்காம உங்கள் அப்பா விட்டு அழு வைக்கிற. களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஏன் நீ பயப்படுற? சரி, இப்போ இவர் அதிகாரத்துக்கு உட்காந்து நொட்டிட்டு வராமா? இவன் அதிகாரத்துக்கு உட்காந்தா அது செயல்பட யார் அதிகாரத்துக்கு உட்காந்த முதல்வன் படம் மாதிரி ஒரே நாள்ல மாத்த முடியாது. ஆனா நாங்க அப்ப இவர் மட்டும் ஒரு நாளே கிளிக்க முடியாது. ஆனா திமுக மட்டும் ஒரு நாள் எல்லாத்தையும் கிழிச்சிடணுமாமா? 75 ஆண்டுகாலமாக திமுக இங்க என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வந்திருக்கு. இப்ப இவனால ஒரு நாள் எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்னு சொல்றான்ல சார். அப்புறம் எதுக்கு நீ திமுக குறை சொல்லிட்டு இருக்க? திமுக மாதிரி ஊழல் பண்ண மாட்டேன், நான் சுத்தமான ஆள் அப்படிங்கிறாரு. என்னது ஊழல் பண்ண மாட்டேன்? என்ன பார்த்தா நான் சொல்ற வாய் இல்ல, வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவியா? உனக்கு துப்பு, நான் விஜய் துப்பு இருந்தா, வக்கு இருந்தா, அறிவு இருந்தா, யோகியதை இருந்தா, நீ பெரிய யோகியஸ்தனா இருந்தா, நீ ஊழலே பண்ணாத உத்தம புத்திரனா இருந்தா, திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க, நீ போய் கோர்ட்ல கேஸ் போடுவாங்களா? எனக்கு எதுக்குங்க பணம் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பணமே தேவையில்லை, நான் ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதான் உனக்கு எதுக்கு பணம்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் பெனால்ட்டி போட்டோன்னு கோர்ட்டுக்கு ஓடணும்ல. எனக்கு எதுக்குங்க பணம் அப்படிங்கிறது 1.5 கோடி ரூபா தானே பெனால்ட்டி கட்டிட்டு போயேன். நீ பண்ண தப்புக்கு தானே பெனால்ட்டி போட்டிருக்காங்க, கட்டிட்டு போயேன். அப்புறம் சார், எந்த அளவிற்கு ஒரு அரசியலை பாழ்படுத்துகின்ற, ஏற்கனவே சீமான் அரசியல் புரிதல் இல்லாதவங்களோட மண்டையை கழுவினோம். அதே மாதிரி விஜய் அரசியல் புரிதல் இல்லாதவங்களோட மண்டையை கழுவிட்டு இருக்கான். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, பாசிசத்தை எதிர்த்து போராடுகின்ற ஜனநாயக சக்திக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்துவது, இடையூறை ஏற்படுத்துவது, மக்களுடைய சக்தி திரளாமல் பார்த்து கொள்வது அப்படின்னு வேலை செய்யக்கூடிய 6 அவதார் குட்டிகளில், பிஜேபி அனுப்பிச்ச குட்டிகளில் இவங்கெல்லாம் ஒரு குட்டிகள். அப்ப எனக்கு அதனாலதான் கோவம் வருது, அதனாலதான் விஜய் விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. நன்றி தோழர், நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.